கிஃப்டாவின் கிளின்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வரவேற்கிறேன். இந்த நாளில் ஆவிக்குரிய தியானத்திற்கென்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நல்ல பலனை காண்பாய். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். பிரசங்கி 11:1 சொல்லுகிறது. இது ஒரு சன்மார்க்க நெறியின் முதுமொழி மட்டுமல்ல, பொய் உரையாத தேவனின் வாக்குத்தத்தமும் ஆகும். கர்த்தருக்கென்று நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொன்றையும் கர்த்தர் தன்னுடைய கணக்கில் வைத்து கொண்டு அநேக நாட்களுக்கு பிறகு அதன் பலனை காண செய்வார். சாரிபாத் விதவையிடம் கொஞ்சம் மாவும் எண்ணெயும் மட்டுமே தான் இருந்தது. ஆனாலும் அவள் தன் ஆகாரத்தை எலியாவுக்கு கொடுத்தாள். அவள் அதன் பலனை காணாமல் போய் விடவில்லை. பஞ்சகாலம் முடிகிற மட்டும் பார்த்தீங்கன்னா மாவும் எண்ணெயும் பெருகி கொண்டே வந்தது இல்லையா? யோனத்தான் அன்பை விதைத்தான். தன் சிநேகிதனான தாவீத பல நேரங்களில் தன் தகப்பனின் சதி ஆலோசனையிலிருந்து காத்து கொண்டார். அநேக வருஷங்களுக்கு பிறகு யோனத்தானுடைய மகனான மேவி போசேத்துக்கு தாவீதின் கண்களில் கருணை கிடைத்தது. தாவீதின் பந்தியில் விருந்து உண்ணும் பாக்கியம் பெற்றுக்கொண்டான். தேவ பிள்ளைகளே, அன்பின் வார்த்தைகளை ஆத்துமாக்களின் அநேக நாட்களுக்கு பிறகு அவர்கள் தேவனண்டை வருவார்கள். தேவ பிள்ளைகளே, அன்பை விதையுங்கள். வேதம் சொல்கிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நீதிமொழிகள் 19:7 சொல்லுகிறது. ஒரு குடிகாரன் குடிச்சிட்டு தெருவில் மிகவும் கலாட்டா செய்து கொண்டிருந்தார். எல்லாரும் அவனை வெறுத்தாங்க. ஒரு போதகர் மட்டும் அங்கே வந்தார். அவன் மீது அன்பாய் தன் கரங்களை வைத்து அணைத்து கொண்டு, நீ மிகவும் மேன்மையாக முன்னேறணும், இந்த கொடிய பழக்கத்திலேருந்து விடுபட்டு சமுதாயத்தில் நீ உயர்ந்து காணப்படணும், இயேசு கிறிஸ்து உனக்கு உதவி செய்வார், வீட்டுக்கு போனதும் நீ என்ன பண்ண, முழங்கால் படியிட்டு ஜெபிப்பாயா அப்படின்னு அன்போடு பேசினாராம். அவன் அப்படியே கீழ்ப்படிந்தானாம், ரட்சிக்கப்பட்டான். சபையில் அவன் ஒரு தூணாக மாறினான். இதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் அன்பை விதைப்போம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் மேலே சொன்ன அந்த வசனத்தின்படி உங்கள் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேலே போடுங்க, அநேக நாட்களுக்கு பிறகு அதன் பலனை நம்ம பார்ப்போம். பிரசங்கி 11:1 தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஒவ்வொருவரும் நல்ல பலனை காண ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். வாங்க சிறுமலைக்கு போகலாமா? ட்ரெயினில் நாங்கள் ஜேர்னி பண்ணி கொண்டிருக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் இப்போ இறங்கியாச்சு. அங்கே இறங்குனா அங்கே சிறுமலை என்ற இடத்துக்கு நாங்கள் ஒரு சின்ன குட்டி ட்ரிப் தான் அது. நாங்கள் போயிட்டுருக்குறோம் ஃபேமிலியாக. இந்த சிறுமலை கிட்டத்தட்ட 6000 ஏக்கர் பரப்பளவு உடையதாக காணப்படுகிறது. திண்டுக்கல்லிருந்து பார்த்திங்கன்னா 25 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சிறுமலை அமைந்திருக்கிறது. இந்த இடத்துல நிறைய மூலிகை செடிகள் காணப்படுகிறது. என்னுடைய அம்மா லெமன் கிராஸ் செடியை வீட்டில் போய் நட்டு வைக்கிறதுக்காக அதை எடுக்கிறாங்க. இந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மூலிகை செடி நிறைய காணப்படுகிறது. லெமன் கிராஸ் இருந்தது. ரொம்ப நல்லது லெமன் கிராஸ் நம்ம உடலுக்கு. நீங்கள் டீயில் போட்டு பருகலாம். இது பாருங்கள், கண்டங்கத்திரி இருந்துச்சு. கண்டங்கத்திரியெல்லாம் நமக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியது. இன்னும் நிறைய பார்த்திங்கன்னா இது மிளகு செடி. மிளகு நம்ம பார்க்குறோம், நிறைய மிளகு செடிலாம் காணப்பட்டது. அப்புறம் சில்லி, இது க்ரீன் சில்லி. அங்கே ஒரு வித்தியாசமான வகையை நான் பார்த்தேன். நான் இலைகளெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நார்மலாக இருந்த செடியை விட இது வித்தியாசமாக இருந்ததை பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப அருமையான இயற்கை சூழலை இந்த சிறுமலை கொண்டதாக காணப்பட்டது. ரொம்ப பியூட்டிஃபுல்லுங்க, ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள்லாம் பக்கத்தில் இருப்பீங்கன்னா தயவுசெய்து போய் பாருங்கள். இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ பார்க்குறது இந்த கேம்ப் ஃபயர் பண்ணக்கூடிய இடம்தான். நமக்கு ரொம்ப குளிருது அப்படின்னு சொன்னால் அந்த சர்க்கிள் மாதிரி இருந்தது இல்லையா, அதில் அவங்க கேம்ப் ஃபயர் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த இடத்துல தான் அது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் தங்கியிருந்த இடத்த தான் நான் இதை எடுத்திருக்கிறேன். நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு நிலப்பரப்பை கொண்டதாக இருந்தது. பாருங்கள், செம்பருத்தியிலேயே வித்தியாசமான வகை செம்பருத்தியை பார்க்குறோம். இது மிளகு ஃபுல்லாக அந்த உயரமான மலைகள், அந்த மரங்களில் மிளகு செடி நிறைய போட்டிருந்தாங்க. நிறைய மிளகு வகைகளை பார்க்க முடிந்தது. கண்ணுக்கு பசுமையாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த ஆங்காங்கே பல வளைவுகளை கொண்டதாக பள்ளங்கள், மேடுகள், வித்தியாசமான மூலிகை வகை செடிகள் இதெல்லாம் இங்கே பார்க்க முடிஞ்சது.
நான் பார்த்ததை தான் உங்களுக்கும் நான் இங்கே காட்டுறேன் நான். அதாவது தமிழகத்தில் 2 கொடைக்கானல் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவ்வளோ அழகாக இந்த சிறுமலையானது காணப்பட்டது. பசுமை நிறமே அதற்கு ஒரு மிக அழகை கொடுத்ததாக இருந்தது. பார்த்திங்கன்னா நல்ல வித்தியாசமான வகை பூ வகைகளையும் பார்க்க முடியும். சிறுமலை அப்படின்னா மினி கொடைக்கானல் அப்படின்னு அங்கே இருக்கிற மக்களால் இது சொல்லப்படுதான். மினி கொடைக்கானல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், நல்ல ஒரு எழில் கொஞ்சம் சிறுமலை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இது நத்தம் சாலையில் அமைந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னும் பாருங்கள், மலை தான், எழில் கொஞ்சம் மலையாம். அப்படி அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற மலை குன்றுகளை கூட 18 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் மட்டத்திலிருந்து 1600 மீட்டர் உயரத்தில் இந்த சிறுமலை அமைந்திருக்கிறதாம். ஏராளமான மூலிகை வகைகளை நம்ம பார்க்க முடியும். நல்ல மழை, ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு அற்புதமான இயற்கை காட்சிகளை கொண்டதாக, கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடியதாக இருந்தது. இன்னும் இந்த இடத்துல உட்கார்ந்து கொள்ளலாம். நம்ம எங்கள் ஃபேமிலியில் எல்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க. உட்காந்து நல்ல ஒரு டைமாக இருந்தது. எங்களுடைய குடும்பத்துக்கு ரொம்ப ரிலாக்ஸிங் டேஸாக இருந்தது. நல்ல ஓங்கி தழைத்து காணப்படுற மரம், காடு அப்படின்னு கண்களுக்கு விருந்து படைக்கக்கூடியதாக தான் இந்த இடமானது இருந்தது. இங்கே பாருங்கள், சின்ன சின்ன குட்டையெல்லாம் பார்க்க முடிந்தது. ஒரு நல்ல ஒரு மழை காலமாக இருந்தது. நாங்கள் சென்ற அந்த நேரம் நல்ல மழை இருந்தது. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குட்டி குட்டி மலை கிராமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மா, பலா, வாழை, ஆரஞ்சு, அப்புறம் நெல்லி, எலுமிச்சை, மிளகு, காஃபி இதெல்லாம் இங்கே பயிர் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நிறைய வித்தியாசமான பேர்ட்ஸு பார்க்கலாம் நம்ம. நல்ல ஒரு அமைதியான, ரொம்ப அதிகமான சுற்றுலா பயணிகளால் இது ரொம்ப அறியப்படாத ஒரு அமைதியான ஒரு இடமா இருந்ததை நான் உணர்ந்தேன். நான் இங்கே 895 வகையான தாவர வகைகள் இருக்கிறதாக அங்கே சொல்கிறாங்க. சிறுமலையில் உள்ள மீன் முட்டிப்பாறையில் தான் அங்கே குகைகள் இருக்கிறது. அங்கே ஆதிவாசிகளுடைய ஓவியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, இங்கே மலை வாழைப்பழம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனுடைய டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதையும் வாங்கி சாப்பிட மறந்துடாதீங்க. கண்டிப்பாக அந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப இங்கே செலவுகள் ஆகாது. நம்ம இந்த இடத்துக்கு போகிறதுனால இங்கே ரொம்ப செலவுகள் கிடையாது. எல்லாம் நம்மளால் பேர் பண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கும். நல்ல ஒரு அமைதியான ஒரு சுற்றுலா ஸ்தலமாக, இயற்கையை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு இடமாக இது இருக்கிறது. என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களும். நாங்கள் இருந்த அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருந்தது. அங்கேயும் நிறைய பேர் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக அந்த சான்ஸ் கிடச்சதுன்னா நீங்களும் சிறுமலையை விசிட் பண்ணுங்கள். நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.